பொன்னார் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்தார், மாற்றப்பட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்தாங்க, எல் முருகன் அவர்கள் வந்தாங்க, அதுக்கு அடுத்தது அண்ணாமலை அவர்கள் வந்தார். இவங்க முதல்லலாம் அவங்க எல்லாம் மாற்றும் போது எந்த ஒரு கொந்தளிப்புமோ இல்லை விமர்சகர்களோ எதுவுமே வந்து சொல்ல கிடையாது. ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றவே கிடையாது. ஆனால் மாற்றம் அப்படின்னு சொல்கிற நியூஸ் வரும்போதே கொந்தளிக்கிறத பார்க்கும்போது எதனால் அந்த அளவுக்கு கொந்தளிக்கிறது காரணமாக பார்க்குறீங்க நீங்கள்? அப்போது இது நாள் வரைக்கும் அந்த தலைவர்கள் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். அதனால் இந்த இடத்துல யார் போயிட்டு யார் வந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு கட்சி தொண்டர்கள், ஆதரவாளர்கள், எதிர்கட்சியில் இருப்பவர்கள், விமர்சகர்கள், வல்லுநர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாரும் நினைச்சதுனால தான் அங்கே யாரை மாற்றி யார் வரப்போகிறாங்கன்ற கேள்வியும் எழுந்தது கிடையாது. அங்கேருந்து அறிவிப்பு வரும், இவருக்கு பதிலாக இவர் அப்படின் போது இந்த மெகா சீரியலில் இன்னிலேருந்து இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு சொல்லும்போது கூட அது கொஞ்சம் பரபரப்பை உண்டாக்கும். அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் தமிழக பாஜக தலைவர் பதவியில் மாற்றம் வரும்போது அது ஒரு பேசு பொருளாகவே இருந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை மாற்ற போறார் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த பாஜக தமிழக தலைவர் அப்படின்றவருக்கு எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கின்றது, எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கின்றது, இவரே தொடர வேண்டும் அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் புரியலையா? ஸோ இதெல்லாம் அண்ணாமலை அப்படின்ற தனிநபரால தான் சாத்தியமாச்சே தவிர நீங்க சொல்ற மாதிரி இத்தனை வருஷம் அந்த கேடர் பேஸ்ட் அப்படின்றதுனால இல்லை. அந்த அளவுக்கு கேடர்களோட அவருக்கு ஒரு இணைப்பு இருக்கின்றது. இன்னைக்கு ஏராளமான பேர் வந்து பாஜகவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அதுக்கு காரணமாக இருக்கின்ற ஒருத்தரை நீங்க அதெல்லாம் கிடையாதுங்க சட்டங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க ஹைகமாண்ட் சொல்றதை ஏத்துக்கணும் அப்படின்லாம் சில பேர் வந்து கதை விட்டுனுக்குறாங்க. சார், அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தா 2026 வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இருப்பாரு. இது நான் இன்னைக்கு சொல்லலைங்க, 2-3 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நான் சொல்லிட்டு வரேன். இதை பாருங்க, அதாவது ஒரு சில பேர் கட்சியிலேருந்து இவர் வந்ததுலேருந்து சரியில்லை அது இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வெளில போகிறேன் உள்ள வரேன் உள்ள வெளியே விளையாடிந்தாங்க இல்லையா? அப்போலேருந்தே நான் சொன்னேன், இதை பாருங்க, குறைந்தபட்சம் 26 தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் தலைவர். இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டா கதவு திறந்திருக்கு வெளில போன்னு உலகநாயனுக்கு முன்னாடியே சொன்னவன் நான். ஸோ இதோ இந்த இன்சிடென்ட் வச்சுன்னு இல்லை, முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போவும் ஐ ஸ்டாண்ட் பை மை ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு இரிட்டன்ட் தடங்கலா இருக்கிறார் அப்படின்னு தானே அண்ணாமலையை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அதிமுக தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைவதற்கு தடையாக இருக்கின்ற இரிட்டன்ட் பாஜக. உங்க தலைவரை நீங்க வந்து பலி கொடுக்க தயாரா இருக்கும் போது அப்ப நீங்க கட்சியை ஒதுக்கி வைங்க, ஒரு மாபெரும் கூட்டணி இங்க அமையட்டும், திமுக ஆட்சி அகற்றட்டும், அப்புறம் நீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா, பாஜக மக்களுக்காக தியாகம் செய்தது அப்படின்னு தியாகி பென்ஷன் வாங்கிக்கங்க வேணும்னா. இத்தனை நாள் வந்து பாஜகவுக்கு என்னங்க எல்லாம் இவங்க வந்து சோசியல் மீடியாலே கொம்பு சுத்தி நிற்கிறாங்க, கிரவுண்ட் லெவல்ல ஒன்றும் ஆளே கிடையாது, பூத்து கமிட்டி அப்படின்னு வாயில வடை சுட்டு கொண்டிருந்த மிட்டாய் மாமாக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது பாருங்க பாஜக வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டி, நீ பார்த்த கேடர் இருக்குது அப்படின்னு. அப்போ இவ்வளோ நாளாக அந்த கேடர் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? சோசியல் மீடியாவில் மட்டும்தான் கொம்பு சுற்றி நிற்கிறாங்க பூத்து கமிட்டி அப்படின்னு பேசின போதெல்லாம் அப்போது எங்கேருந்து வந்தீங்க நீங்கள்? ஸோ யாருமே 360 பார்க்குறது கிடையாதுங்க. அவங்க ஒன்று நினச்சிக்கிறாங்க, அதை சொல்லி நிற்கிறாங்க. நான் மக்களை சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு விமர்சகர்னு சொல்லிட்டு கொம்பு செய்ய விட்டுறாதீங்க. சோசியல் மீடியாவில் இயங்குகின்ற காமன் மேன், ஆம் ஆத்மி, மாங்காய் மனிதர்களை பற்றி தான் சொல்லணே தவிர வல்லுநர்கள் புலிகள் பற்றி நான் சொல்லலை. அதனால் யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டாங்க. முக்கியமாக நான் அந்த மாதிரி சொன்னதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? பாஜக இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக போவாங்கன்னு நான் நம்பலை. இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களை மாற்றினாங்கன்னு சொன்னால் இட் வில் சென்ட் அ ராங் மெசேஜ், அவ்வளோதான். டோட்டலாக இன்னைக்கு இருக்க ஆதரவு அப்படின்றது அடிபட்டு போயிடும். மக்கள் எல்லாம் ஒரு மனச்சோர்வு அடைந்து விடுவார்கள். அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் 10 ஓவர்லாம் ஆட முடியாதுங்க அவரால். கடைசி 2 ஓவரில் மட்டும்தாங்க வர முடியும். அவருக்கு வந்து காலில் பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னாலுமே தோனி இல்லைன்னா சிஎஸ்கே ஒரு வய சீந்த மாட்டோம். அதனால தான் ஐயா நீங்கள் ரன் அடிக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ஜடேஜா அந்த நேற்றுக்கு மேட்சுக்கு முந்தானத்து மேட்சுக்கு அதுக்கு முந்தின மேட்ச்சில் அந்த 3 பாலை பார்த்தோன்னே நான் சொல்கிறது வேறு அவுட் ஆயிடுவார் அப்படின்னு. உடனே சொன்னாங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு. நீ பாட்டுக்கு அவன் வர பால் இப்படி போட்டு பெருகி நிற்கிறான், அப்பவே தெரியலையா அவுட் ஆனவன் ட்ரை பண்ணி நிற்கிறான், யாரும் அவுட் ஆக மாட்டேன்னாங்க. அதே மாதிரி 3 பால் அவுட் ஆனவொடனே தலை தோனி வந்து இறங்குறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டுங்க. அந்த மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையும் லீடருக்கு பின்னாடி தான் கட்சியுடைய சப்போர்ட் அப்படின்றது. நாங்கள் சும்மா கேடர் பேஸ்டுங்க கரெக்ட், கேடர் இருக்கணும் கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யறதுக்கு. அந்த கேடர் எப்போ வருவான்? லீடரை பார்த்து தான் வருவான்.
சும்மா நீங்க வந்து இப்படியே வந்து கதை விட்டுட்டு. ஆமாம் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வைக்கும்போதே அண்ணாமலை இல்லை அப்படின்னா நாங்கள் பாஜக கூட்டணி வச்சுக்கிறோன்ற மாதிரி தான் சார் இருக்கு. நியூஸ் எல்லாம் வந்துச்சு. நீ பார்த்த நியூஸ் வந்துச்சு சார். நியூஸ் இல்லை, அது வியூஸ். நியூஸ் தயவு செஞ்சு நியூஸ்னு சொல்லாது. இங்க யாருமே நியூஸை போடுறது கிடையாது. அவங்க அப்படியே உட்கார்ந்துன்னு இதுக்கு என்ன சொல்லலாம்னு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போடுறாங்க, அதாவது அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறார், அடுத்த ரேஸ்ல யார் இருக்கான் போறனா நாயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்க போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க சார். அப்புறம் உடையா அவங்க கிட்ட சொன்னா என் பேரை கூட போடுவாங்க, என்னப்பா இதோ அவர் இருக்கார், இவர் கூட ரேஸ்ல இருக்காரா அப்படின்னா அது ஒரு பிரேக்கிங் நியூஸ். திருப்பி திருப்பி இருக்கவங்க பேரையே சொல்லியிருந்தா போர் அடிக்கும். நயினார் நாகேந்திரன், பொன்னர், தமிழிசை, ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், இப்படி எல்லாம் தெரிஞ்ச பேராவே போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. டெய்லி பஞ்ச் அருண் அப்படின்னு போட்டவொடனே எவன்டா அவன், ஊர் பேர் தெரியாதவன், ரேஸ்ல இருக்கானவன் அப்படின்னு ஜனங்கள்லாம் நோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், தலைமை பதவியை மாற்றுகின்றார்களா அப்படின்ற நியூஸுக்கு வந்து டிராக்ஷன் கிடைக்கும். யாராவது சொல்லி கொடுங்க. எப்படி இந்த பாஜக அப்படின்றது பாரதிய ஜனதா காங்கிரஸ்னு மாறணும்னு நினச்சிருக்கிறீங்களா? காங்கிரஸ்ல தான் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஹைகமாண்ட் ஸ்டேட்டை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. அவங்க பாட்டுக்கு மாற்றினே இருப்பாங்க, அது பாட்டுக்கு போயினே இருப்பாங்க. தமிழக காங்கிரஸ் மாதிரி அந்த மாதிரி பாஜக ஆகணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஹைகமாண்ட் கல்ச்சரை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. காங்கிரஸ் வழியில் பாஜக செல்கிறது அப்படின்னு போயினே இருங்க. அப்படி இல்லை, வி ஆர் அ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னா மக்களுடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். காங்கிரஸ் அந்த மாதிரி செவிசாய்க்கவில்லை. அதனால தான் இங்க தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி வந்தது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்கு வந்து மாநில மக்களுடைய குரலுக்கு ஒரு மத்தியில் இருக்கின்ற ஹைகமாண்ட் செவி சாய்க்கவில்லையோ அன்னைக்கே அந்த கட்சி காங்கிரஸ் ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். பாஜக காங்கிரஸ் ஆகாது அப்படின்னு இன்னி வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன் விக்ரம். அதனால தான் நான் அப்படி சொன்னேன்.